அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கண்ணா. நாம் என்ன பிப்ரவரியில் தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்குது. அந்த நேரம் காலம் வரும் பொழுது தேர்தலை பற்றி பேசுவோங்கண்ணா. ஆனால் கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான். அது சங்கத்திலிருந்து, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்கள திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து. இன்றைக்கி இதே பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அதுவும் புதிதில்லை. அதனால் பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்லாம் நடத்துகிறீங்க. இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அந்த பொறுப்பு காலியாக இருக்குது. ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்கு அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல. காரணம், இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க. அது சங்கம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா 100 ஆண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில் கமலாலயத்தில் சந்தித்து விட்டு வந்தோம். மிகச் சிறப்பாக பணியாற்றியதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக், அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. என்ன கருத்து பண்ணேன்? அமெரிக்காட்ட போய் ஒப்பந்தமானே பண்ணுறோம் இல்லை, கருத்து வேலை பேசுங்க வருது. அவங்க வேலையை அவர் செய்கிறாரு, என் வேலையை நான் செய்கிறேன். அண்ணா இல்லைங்க அண்ணா, எய்ம்ஸ் உங்களுக்கு மிக தீவிரமாக சொல்லிட்டோங்கண்ணா. எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்டில் 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போகிறார்? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்கே வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஒருவேளை தாமதமாக இருந்தால் அங்கிருந்தே ஃபோன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே. இத்தனை முறை 5 ஆண்டுகளில் எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார்? அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமாக வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்ணுறதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே. ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிற்குது. அதனால் எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்கிறது எழுதுங்கண்ணா. ஆனால் மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில் மாநிலத்தில் பவர்ஸ் இல்லை, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்லை, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால் குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்கள் ஏற்றுக்கிறோம். எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில் மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும் மைக் எடுத்து பேசுகிறவர், மேடையின் மீது பேசுகிறவர், கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இராணுவத்தை பொறுத்தவரை
சூப்பர் ஆனுவேஷன் ஒரு பணியில் சேர்ந்து சூப்பர் ஆனுவேஷன் ஆகியிருக்கிறவங்க அதன் பிறகு டேக்ஸ் கட்டுறாங்க, வருமான வரி கட்டுறாங்க. இன்னைக்கு இராணுவத்தில் சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று, இன்ஜுரி ஆன பிறகு இராணுவத்திலேயே கண்டினியூ பண்ணுறது, இன்ஜுரி ஆன பிறகு இராணுவத்திலேருந்து வெளியே வந்துடுறது. இன்னைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்ஜுரி ஆன பிறகு இராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு இன்னைக்கு வருமான வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆனால் இன்ஜுரி ஆகி இராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது, அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை. அதனால் இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மத்திய அரசினுடைய கவனத்துக்கு போயிருக்கு. மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்குது. அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை ஆனால் என்டிஏவுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாகி கொண்டிருக்கிறது, விரிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் பொதுப்படையாக பேசுகிற கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா, நான் மைக்கில் பேசின கருத்துக்கு பதில் சொல்கிறேங்கண்ணா. பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. நான் இன்னைக்கு பாருங்க, எங்கள் பத்திரிக்கை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்கே வந்து இந்த டீலை பற்றி பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். நேராக இங்கேருந்து பழனி போய் பழனியில் மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்கிறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலண்ணா. எல்லா கேள்விக்கும் இன்றைக்கே பதில் சொல்ல வச்சிட்டிங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாண்ணா. அண்ணா நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலிங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பார்க்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிகிட்ட ஏதாச்சும் கேட்குறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டாக இருக்குது. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தியிருக்குண்ணா? இன்றைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்தியிருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தலை. ஹஜ் சப்சிடி அதிகமாக இருக்குது. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்தியிருக்கோன்னு சொன்னார்னா பதில் சொல்கிறேன். எதுவுமே இல்லாமல் சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்கக்கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்தில் திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகளில் சிறுபான்மையர்னு கூரை மேலிருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்கள் சிறுபான்மையருக்கு 5 வருஷத்தில் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கும் எதுவுமே செய்யலை. ஆனால் சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படின்னா ஒன்றா ஆத்துறது? அண்ணா இல்லை அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்கிறோம். எய்தர் திமுக நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனியை மாவட்டமாக அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வாங்க.
ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனியை மாவட்டமாக டிக்ளேர் பண்ணுங்க. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குங்க. நன்றிங்க. எல்லா கேள்விக்கு இன்னைக்கே பதில் சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் சுவாரஸ்யம். ஆனால் முதல்ல எல்லாம் பத்திரமா கொடுத்துட்டு போகிறேன்.